அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான தகவல் காலையிலேயே நமக்கு வந்து சேர்ந்தது. ஆமாங்க, திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சஜி அவர்கள் மாரடைப்பால சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஒரு செய்தி வந்து காலையிலேயே நான் பார்த்தேன். பார்த்தோனே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா, 2 தினங்களுக்கு முன்பு தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வந்து தளபதி வந்து கார்ல ஏறி கிளம்புறாரு. கிளம்பும்போது அண்ணன் சஜி அவர்கள் வந்து வராரு. வரத பார்த்துட்டு அவர் இறங்கி போய் தளபதி அவர்கள் வந்து ஒரு சில வினாடிகள் அவர்கிட்ட பேசுறாங்க. இவரும் அவரோட கோரிக்கை ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவர் வந்து தளபதியும் வந்து பேசுறாரு. தோள்ல தட்டி குடுக்குறாரு. ஏன்னா, தளபதியோட நீண்ட நெடிய கால ரசிகர் மன்றமாக இருந்த போதிலிருந்து பல வருடமாக தளபதியோட அவர் பயணிக்கிறாரு அண்ணன் சஜி அவர்கள். ஆ மிகப்பெரிய ஒரு இழப்பு. தளபதி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் ஷாக்கிங்கில் இருக்கார் இந்த செய்தி கேட்ட உடனே. 2 நாள் முன்னாடி பார்த்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இல்லைன்னும் போது கட்சியே வந்து ஒரு மாதிரி நிலக்குலைஞ்சு தான் போயிருக்கு. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கட்சியோட பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள், மற்ற மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாமே இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஹெச்சில் தான் இன்னைக்கு அங்கே தான் இருக்காங்க. அண்ணனது உடல் அவர்கள் வந்து திருநெல்வேலிக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி. நிறைய செய்திகள் வந்தது. இந்த தமிழ்நாடோட இந்த பட்ஜெட்டு, இந்த டாஸ்மாக்ல இவங்க அடித்த கொள்ளை, தொடர்ந்து வந்து தளபதி அவர்களை கேலி பண்ணி இந்த தினம் மலம் பத்திரிகை வெளியிட்ட ஒரு கார்ட்டூன், இப்படி நிறைய செய்திகள் இருக்குது. பட் எனக்கு வந்து தொண்டை அடைக்குது. ஏன்னா, அவர் எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவர், ரொம்ப அன்பாக பேசக்கூடியவர், நல்ல மனிதர். இன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாஸ்மாக் நீங்கள் எல்லாரும் செய்தியில் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இந்த செய்தியை நான் எப்படி கன்சியூம் பண்ணுறேன், இது எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னா, ஒருத்தங்க மூட்டை தூக்குறான், கூலி வேலைக்கு போகிறான், ஏதோ அவன் கஷ்டத்துக்கு போயிட்டு 100 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறான். அவங்கிட்டலாம் 10 ரூபா 20 ரூபான்னு அதிகமாக எக்ஸ்ட்ரா வாங்கி அவன் வயிற்றுல அடித்து, அவனுக்கு ஒரு நாள் கூலியே 600 ரூபா 700 ரூபா தான் இருக்கும். அவனோட அன்றாட வாழ்க்கையை கொண்டு போய் நகர்த்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனை நீ சடனாலாம் போய் மாற்றிட முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு குடி, ஒரு போதை, ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துதுன்னும் போது நம்ம வந்து அதை குடிக்கிறவனை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நீ விற்கிற, அவன் குடிக்கிறான். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை நம்ம கட்டுப்படுத்திட முடியும், இதெல்லாம் ஒழிச்சிட முடியும்லாம் சும்மா வந்து நம்ம கேமராக்காகவோ வாய்ப்பேச்சுக்காக நம்ம பேசக்கூடாது. அவன் கஷ்டப்படுறான், அவன் உடல் வலிக்காக ஏதோ கூலி வேலைக்கு போகிறான், மூட்டை தூக்குறவன், பாமர மக்கள் தான் குடிக்கிறாங்க. மீதி பணக்காரங்களாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் அது விலை ஏறினா என்ன, விலை ஏறலைன்னா என்ன, பீருக்கு 20 ரூபா ஏறினா என்ன, இல்லை 30 ரூபா குறைஞ்சா அவனுக்கு என்ன, அவன் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறான், அங்கே குடிக்க போகிறான். இங்கே பெருசாக நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்மாகில் எப்படா 12 மணி அவனும் தவம் கிடக்கிற கூட்டங்கள்லாம் இருக்குது. அவங்ககிட்டலாம் போய் 10 ரூபாய் 20 ரூபான்னு லிட்ரலி பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாத பார்களை நடத்தியிருக்காங்க. இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக வந்து 2 தினங்களுக்கு முன்பு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் CTR நிர்மல் அவர்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். இது வந்து மக்களுக்கு இது கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். இந்த டாஸ்மாக் மூலிமா வந்து இடி வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தது. 1000 கோடி ரூபாய் கிட்ட இதில் ஊழல் பண்ணியிருக்கிறதா முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி இடி வந்து ஒரு லெட்டரை வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. ஒரு ஊடகம், ஒரு செய்தி ஊடகம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஒரு யூடியூபர், ஒரு பத்திரிகையாளர் கூட இதை பற்றி பேசலை. எனக்கு தெரிஞ்சு பேசுகிற ஒரே ஊடகம்னா அந்த சவுக் சங்கர் ஊடகம் பேசுது. ஒன்றும் ஒரு சில பத்திரிகை, அண்ணன் மணி மாதிரியான சில மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்குது. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி ஏடிஎம்கேவும் வாயை திறக்கல, டிஎம்கேவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணல. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு அவங்களோட முதலமைச்சர் கனவு மண்ணா போயிடுமோ, இந்த 2026 அவங்க கனவு பழிக்காமல் போயிடுமோன்ற ஒரு அச்சத்தில் இன்னைக்கு ஆளும் தரப்பு திமுக இருக்கு. அதனால இதை பற்றி யாருமே வாய் திறக்கல. இவங்க பண்ண ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஹேஷ்டேகை போட்டு இந்திய அளவில் வந்து அதை ட்ரெண்டிங் பண்ணி முடிந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இவங்க அடிக்கிற கொள்ளையை போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஹேஷ்டேக் மூலியமாகவும். அதற்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணி அண்ணன் நிர்மல் அவர்கள் வந்து இந்த ஆதாரங்களை திரட்டி RTI மூலியமாக, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலியமாக இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது டெண்டர்லாம், அதாவது வந்து இந்த பார்லாம் வந்து லீஸ்க்கு விடுவாங்க, அதெல்லாம் லீஸ்லாம் விடாமல்
இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்போ இவங்க லீஸ்க்கு விட்டுருக்காங்க, விடாம இல்லீகலா எத்தனை பார் ஓடுது, வீடியோ ஆடியோ புகைப்பட ஆதாரங்களோட பல இடங்களுக்கு போய் புகார் கொடுத்தும் எந்த ஒரு பார் மீதும் எந்த ஒரு டாஸ்மாக் மீதும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு அதை ஈடி முன் அது இன்னைக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா வரலாம் அதிகமா வாங்குறாங்க. லைசன்ஸ் இல்லாம பார்கள் இயங்குது. நேரடியாக தயாரிக்கும் அந்த ஃபேக்டரியில இருந்தே சரக்கு போகுது. அன்அக்கவுண்டடான சரக்குகள், அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம்னா அக்கௌண்ட்ஸ்ல இல்லாதது கொஞ்சம்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட 40,000 கோடி 50,000 கோடின்ற மாதிரிலாம் புள்ளி விவரங்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் பல ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஆளும் தரப்பு வாயே திறக்காம அமைதி மௌனம் காக்கிறத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதுல மிகப்பெரிய ஊழல் இவங்க பண்ணியிருக்காங்கன்றதுலாம். சீரியஸா சொல்றேங்க. 5,000 10,000 சம்பளத்துக்குலாம் காலையில ஏந்து ட்ரெயின் ஏறி பஸ்ஸு சைக்கிள் வண்டின்னு சொல்லி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவன்னு சொல்லி சாவறாங்க. சீரியஸா சொல்றேன். எனக்கு மிகப்பெரிய வருத்தமே என்னன்னா, பாமர மக்கள்லாம் எங்களெல்லாம் அந்த வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஒரு பைக் வாங்கி இஎம்ஐ கட்டி அந்த 24 மாசம் முடிக்கிறதுக்குள்ள அவன் ஜென்மம் செத்து போகுதுங்க. கட்டலைன்னா வீட்டாண்ட அவன் பிரச்சனை பண்றாங்க. இப்படி அந்த நடுத்தர வர்க்கம் படக்கூடிய கஷ்டம் இதெல்லாம் இவங்க அடிக்க 40,000 கோடின்றாங்க, 1000 கோடின்றாங்க. டேய் 1000 கோடி இருந்ததுன்னா எத்தனை பேர் வாழ்க்கையை மேம்படுத்தலாம், எவ்வளவு திட்டங்களை அறிமுகப்படுத்தலாம். பட்ஜெட்னு ஒன்று போட்டிருக்காங்க இவங்க தமிழ்நாடு பட்ஜெட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது எல்லாமே விட்டுடுங்க. அது இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண அதான் தலைவர் சொன்னாரு, நீங்க நாடக குரூப் மேல ஒரு நாடக கம்பெனி இருக்கு, நீங்க ஒரு நாடக கம்பெனி, 2 பேரும் ஒன்று சேர்ந்து நீங்க ஊரை ஏமாத்துற வேலை தான் பார்ப்பீங்க. டாக்ஸ்னு மேல இருக்கவங்க புடுங்குறாங்க, நீங்க இங்க நாடக கம்பெனி தான் போடுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, அதெல்லாம் நீங்க எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க சொல்லி தளபதி ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. நல்லா செவில் அறையிற மாதிரி அறிக்கைகள் வந்தது. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க பட்ஜெட் போடுறத மக்கள் துடிக்கிறாங்களாம், ஆர்வமா இருக்காங்களாம். அந்த பட்ஜெட்டை நாங்க பார்க்கணும், தமிழ்நாட்டோட தலையத்தை மாத்த போற ஒரு பட்ஜெட் அது, அதை நாங்க பார்த்தே ஆகணும்னு தமிழ்நாடு மக்கள் துடிக்கிற மாதிரி ரோட்ல அங்கங்க டென்ட் போட்டு எல்இடி ஸ்கிரீன் வச்சு சேர் போட்டு செலவு, தண்ட செலவு. யாராச்சும் கேட்டாங்களா? மக்கள் கேட்டாங்களா? இப்படி மக்களோட வரி பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு கடன்ல இருக்கு. கேட்டா டாஸ்மாக் நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றாங்க. போக்குவரத்து துறை, இப்படி பல துறைகள், மின்சாரத்துறை அது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு முதல்ல இருக்கு, அது மிகப்பெரிய ஸ்கேம்ன்றாங்க. அதுல நடந்த ஊழல் பத்தி எல்லாம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம்ன்றாங்க. இப்படி எந்த துறைக்கு போனாலும் எல்லா பக்கமும் ஸ்கேம், ஊழல், லஞ்சம் தலை விரித்து ஆடுதுன்னு பத்திரிகையாளர்கள் பல செய்திகள் அமலாக்கத்துறை இடி ரைடு மூலியமா நமக்கு தெரிய வருது. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க, வருத்தமா இருக்குங்க. இது அரசியல்லாம் சாக்கடைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நேர்மையான இருக்காங்க, எல்லா துறையிலும் நேர்மையானவர்கள் இருக்காங்க. ஆனா அந்த நேர்மையானவர்களை இவங்க வாழ விட மாட்டாங்க. இவங்க புரியுதுங்களா? இந்த அரசியல்வாதிகள் அவங்கள சத்தியமா வாழ விட மாட்டாங்க. ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க, ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக சேவை நோக்கத்தோடு மட்டுமே வரக்கூடிய ஒரு தலைவனால் மட்டும்தான் இந்த மாதிரி கரப்ஷன் கலெக்ஷன்லாம் ஒழிக்க முடியும். கரூர் கேங்னு ஒரு கேங் இருக்கும். அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல அண்ணன் சிடிஆர் அவர்கள் சொல்றாங்க, கரூர் கேங்னு ஒருத்தர் இருக்காரு, 3வது மனுஷன் அந்த டாஸ்மாக்கு போயிட்டு கரூர்ல இருந்து கரூர் கேங் நானே சொல்லும் போது ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5000 சில்லற பார்கள் இருக்கான். அதுல லீகலா நடக்கக்கூடிய பார் எத்தனை, இல்லீகலாக இயங்கக்கூடிய பார் எத்தனை, லைசன்ஸ் இல்லாம. அதுவும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு சகஜமா எங்க போனாலும் பிளாக்ல சரக்கு கிடைக்குது. இப்படி தமிழ்நாடு குடின்னு அப்படி எப்படி சொல்றது, கெட்டு குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. சுரண்டுறாங்க, மக்கள் பணத்தை புடுங்குறாங்க. கேட்டா நாங்க மகளிருக்கு அதை கொடுத்தோம், மானியம் கொடுத்தோம், பஸ்ஸை கொடுத்தோம். இப்ப பாருங்க, 3 வருஷமா இவங்க கொடுக்கல லேப்டாப். பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க, 3 வருஷமா லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல. இப்போ அடுத்த 2 ஆண்டுகளில், அதுவும் பாரு உஷாரா, ஏன்னா இப்போ 26 எலெக்ஷன் வரப்போகுது, எப்படி இவங்க ஆட்சிக்கு வரப்போறதுன்னு தெரிஞ்சு அடுத்த 2 ஆண்டுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் லேப்டாப் கொடுப்போன்னு. அது ஃபர்ஸ்ட் இயருக்கா, செகண்ட் இயருக்கா, இல்லை முடிச்சுட்டு போறவங்களுக்கா, இன்ஜினியரிங் பசங்களுக்கா, இல்லை சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய முதல் ஆண்டு படிக்கக்கூடியவங்களா, இல்லை 5வது ஆண்டு படிக்கக்கூடியவங்களா, இல்லை 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவர்களுக்கா, இப்படி எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அதுல இந்த பட்ஜெட்டே இந்த பட்ஜெட்டை இவங்க அறிவிச்ச சில திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கே 40,000 கோடிக்கு மேல ஷார்டேஜ் இருக்குன்னு வேற சொல்றாங்க.
இப்படி தமிழ்நாடு வந்து எந்த திசையில போகுது, எப்படி போகுது, தொடர்ந்து நடக்கக்கூடிய வெட்டு, குத்து, கொலை, பாம்பு, கொலைகள், ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேற்றிக்கிட்டு வருது. இதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனா இவங்க சொல்றதெல்லாம் திராவிட மாடல் அரசு, முன்னேற்றத்துக்கான அரசு, மக்களுக்கான அரசுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமா இருந்துங்க. அடுத்து இந்த தினமலர்னு ஒரு பத்திரிக்கை, அவங்க எப்பவுமே ஒரு சங்கி ஊடகம், அதை பத்தி நம்ம பேசி ஒன்றும் யூஸ் ஆக போறதுன்னு வச்சுங்களேன். இவங்க சொல்லுவாங்க, நீங்க கருத்து சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, உங்க தலைவர் வந்து மோடி அவர்கள் போட்ட மட்டும் அப்படி பண்ணும்போது நீங்க எதிர்த்து குரல் கொடுத்தீங்களே விகடன் பண்ணும்போது, இப்போ உங்களுக்கு பண்ணும்போது மட்டும் வலிக்குதான்னு கேட்கறாங்க. அதாவது குறைந்தபட்ச நாகரிகம்னு ஒன்று இருக்கு, எப்படி என்ன பண்ணணும்னு. ஒரு மிருகத்தோட வந்து கம்பேர் பண்ணி போடணும், அசிங்கப்படுத்தணும், கொச்சைப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காகவே பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையாக அது செயல்பட்டுக்கிட்டு வருது. தினமலர்கிட்ட இருந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா தொடர்ந்து வந்து பாசிசம் பாசிசம் பாசிசம்னு பிஜேபியை வந்து தொடர்ந்து இங்க பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம தளபதி. ஒவ்வொரு அறிக்கைகள்லையும், ஒவ்வொரு இடங்கள்லையும் இடம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது எல்லாமே தளபதி அவர்கள் பிஜேபி, ஆளும் பிஜேபி ஒன்றிய அரசை அடிக்கிறார். இங்க மாநில அரசு திமுக பேர் சொல்ல பயம், பேர் சொல்ல பயம், பேர் சொல்ல பயம்னாங்க. இப்போ எடுத்த எடுப்புக்கெல்லாம் திமுக திமுக திமுகன்னு போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு மனுஷன். இவங்களுக்கு என்னன்னா, பிஜேபிக்கு என்னன்னா, எப்படியும் வந்து 31 வந்து ஸ்டாலின் இருக்க மாட்டாரு, எடப்பாடி இருக்க மாட்டாரு, உதயநிதிலாம் நம்ம அசால்ட்டா சமாளிச்சிடலாம், இளைஞர்களோட வாக்கு மொத்தமே அண்ணாமலைக்கு வந்துடும் ஒரு பகல் கனவு கண்டாங்க. அந்த பகல் கனவுல மண்ணள்ளி போட்டவர் தான் நம்ம தளபதி. இன்னைக்கு இளைஞர்களோட சக்தி, பெண்களோட சக்தி, குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களோட சக்தி மொத்தமே தளபதிக்கு ஆதரவா இருக்கும் பொழுது, இப்போ அண்ணாமலை என்ற ஒரு பிஜேபி என்ற கட்சி இங்க ஒரு பேசு பொருளாவே இல்லை. இன்னைக்கு டிஎம்கே விசஸ் தாவேகா, விஜயா ஸ்டாலினா என்ற ஒரு நரேட்டிவ் தான் இன்னைக்கு இருக்கு. அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, சீமான் விஜய் விசஸ் விஜயா மாத்தணும்னு பார்த்தாங்க, அண்ணாமலை கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. நம்ம போக்கஸ் நம்ம அரசியல் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, இவங்கள தான் டார்கெட் பண்ணு. இவங்க இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு விஜயா ஸ்டாலினா இதுதான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இருக்கு. மேல இருக்க பிஜேபியை நம்ம தளபதி வந்து போற போகலாம் அடிக்கிறாரு. அதனால வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு மூலியமா தளபதியை டீக்ரேட் பண்ணணும் சொல்லி அது ஒரு ஒரு கொச்சையான கேவலமான ஒரு கார்ட்டூனை போட்டிருக்காங்க. ஏங்க எங்களுக்கு பண்ண தெரியாதா? மார்பிங்னா எங்களுக்குன்னா புதுசா? இது நவோ பெருமை, இது கௌரவம். மார்பிங் பண்றது ஒரு கௌரவம்லாம் நினைக்காதுங்க, அது ஒரு கேவலமான விஷயம். அதை நான் நார்மலைஸ் பண்ண நான் விரும்பல. அது ஒரு கொச்சையான ஒரு விஷயம். நீங்க பண்ணா பத்திரிகை தர்மம், நாங்க பண்ணா அபியூசஸ் கேஸ், அப்படிதானே? எங்க தளபதி நாகரிகமா சொல்லிட்டாரு, இக்னோர் பண்ணுங்க, அவங்க பண்றது பண்ணிட்டு போட்டோம். சினிமால பார்க்காததா, சினிமால பண்ணாததா தளபதிய, இதெல்லாம் ஒரு விஷயமா? வளர்ந்துகிட்டு வரோம், பயப்படுறாங்க, அதனால அவங்க பண்றாங்க, விட்டுடுங்க, அவ்வளவுதான். அதனால அந்த அந்த கார்ட்டூன் விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை வளர்த்து விட விரும்பல. பட்ஜெட் விஷயமும் பார்த்தோம், இந்த டாஸ்மாக் ஊழல பார்த்தோம், இந்த தினமலர் போன்ற பத்திரிகையாளர் பண்றதும் பார்த்தோம். முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். தொடர்ந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த டிபேட்களுக்கு டிவி ஊடகங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து தவிர்த்துக்கிட்டே வராங்க. அது அண்ணன் இப்போ ராவுத்தர் இப்ராஹிம் கூட பேசியிருப்பாரு. நான் விசாரிச்சேன், இல்லை உண்மையாவே கூப்பிடுறது இல்லையா, என்ன விஷயம்னு கேட்டா, ஒரு டிபேட் வைக்கிறாங்களாம், ஒரு விஷயத்தை வச்சு எடுத்து பேசுறாங்களாம். அப்போ வந்து என்னன்னா, பத்திரிகையாளர்களுக்கு விருந்தினருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டிவி ஊடகத்துல இருந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஆனா இந்த டாபிக்னே நீங்க வந்துருங்கண்ணே சொல்லி கூப்பிடுவாங்க. சரிப்பா வந்துடுறேன். யார் வராங்க, விஜய் கட்சியிலேருந்து யார் வராங்கன்னு கேட்குறாங்களாம். இல்லை லோயலாமணி வருவார், ரமேஷ் வருவாங்க, இல்லை வீரா வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறான். இல்லைங்க நான் வரலீங்க, வரது இல்லையா? ஏன் பயப்படுறீங்க? ஏன்? ஆதாரம் இருக்குன்னு எடுத்து காட்டினா பயம், நேருக்கு நேராக யதார்த்த அரசியல், மக்கள் அரசியல், கள அரசியலை பார்த்தா பயம். இவங்கெல்லாம் என்னன்னா, கடந்த 40-50 வருஷமா ஜம்முன்னு பப்ஸு கேக்கு தண்ணின்னு வச்சுக்கிட்டு, விவாத மேடைன்னு சொல்லிக்கிட்டு, இவங்காலே உட்கார வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத வாதத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா இளைஞர் சக்தி இன்னைக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மக்கள் முன்னாடி நாங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நடக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நாங்க பேசுறோம். என்ன நீங்க அரசியல் பேசுறீங்க, என்ன நீங்க மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் பேசக்கூடாது, நாகரிகமா பேசணும். என்ன நாகரிகமா பேசணும்? புள்ளி விவரத்தோட, அறிக்கைகளோட, குறிப்புகளோட, டேட்டாவோட. நீங்க பண்றது தப்பு, நீங்க பேசிருக்கீங்க, நீங்க செய்யறது தப்பு நாங்க சொன்னா உங்களுக்கு அக்ரெசிவா பேசினா உங்களுக்கு கோவப்படுற மாதிரி தெரியுதா? வேற எப்படிங்க பேசணும்? நீங்களே சொல்லுங்க. அங்க மக்கள் வந்து தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க தேவையில்லாத டாபிக் எடுத்து வச்சு பேசுறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. புறக்கணிக்கிறாங்களாம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க. இன்னும் அடுத்த கட்டம் மிகப்பெரிய லெவல் ஐடி விங் ஃபார்ம் பண்ண போறோம். நீங்களாம் தான் இந்த மீடியாவோட சக்தி, டிவி அது வேணும் இது வேணும்லாம் நீங்க நினைப்பீங்க. எங்களுக்கு மக்களோட ஆதரவு இருக்கு. இந்த சோசியல் மீடியா எறால தளபதி ரசிகர்கள்லாம் யாருன்றத நாங்க ப்ரூவ் பண்ணுவோம்.
எங்களோட பிரச்சாரம் ஆன்லைன்லயும் இருக்கும், ஆஃப்லைன்லயும் இருக்கும். வீட்டுக்கு ஒருத்தன் இருக்கான், எங்களுக்கு வீட்டுக்கு 2 பேர் இருக்காங்க எங்களுக்கு. அவன் பிரச்சாரம் பண்ணுவான், அவன் வீட்டுக்குள்ள இருக்க ஓட்டுகளை மாத்துவான். நீங்க வந்து எங்களோட செய்திகளை நீங்க புறக்கணிக்கலாம், எங்க தளபதியை வந்து போடாதீங்க சொல்லியிருக்காங்களாம், கேள்விப்பட்டேன். தளபதி பத்தி விஜய் பத்தி எந்த நியூஸும் நீங்க கேரி பண்ணக்கூடாது, போடக்கூடாது சொல்லிட்டு எல்லா ஊடகங்களுக்கும் செய்தி போயிருக்கதா. அங்க மேல எப்படி மேல பாசிச பாஜக மொத்த மீடியாவும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல இவங்க பாயாச மீடியா, இந்த பாயாச திமுக மொத்த மீடியாவும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. தளபதி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. முன்னாடிலாம் ஒரு அறிக்கை வந்தா ஏகப்பட்ட கார்ட்ஸ் வரும், இப்ப அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க, வரத்தே இல்லை, புறக்கணிக்கிறாங்களாமா, அவாய்ட் பண்றாங்களாமா. மீடியாவுக்கும் போடணும் அடிக்கணும்னு ஆசை, ஏன்னா அங்க ஆளும் தரப்புல இருந்து மிரட்டல், என்ன பண்ணுவாங்க, புறக்கணிக்கிறாங்களாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க பண்றது எல்லாமே எங்களுக்கு சாதகமா தான் நடக்கும், சாதகமா தான் இருக்கும். தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். இன்னும் அதிகமா பேசுவோம், இன்னும் வீரியமா பேசுவோம், இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம், கத்துக்கிட்டு பேசுவோம். நீங்க எங்களை தவிர்க்கவே முடியாது. தளபதியை இனி அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாது, அது உண்மை. நான் பல இடங்கள்ல சொல்லிட்டேன். நீங்க வந்து வெறுத்து பேசுங்க, பிரித்து நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆனா தளபதியை தவிர்த்துட்டு இனி உங்களால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. திமுக எந்த அளவுக்கு பயப்படுதுன்றத சமீப நாட்களாக நாங்க பாக்குறோம். பெண்கள் பதிவு எழுதுறாங்க, ட்விட்டர்ல பெண்கள் பதிவு எழுதுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து எழுதக்கூடிய பெண்களுக்கு கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரியான அவதூறுகள், என்ன மாதிரியான அபியூஸ்கள் வருதுன்றத நீங்க கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும். ஒரு கூலிப்படையை இறக்கி விடுறாங்க, கண்டமேனிக்கு திட்டுறாங்க. நிறைய பேர் என்ன வந்து மெசேஜ் பண்ணாங்க, அண்ணா இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு. கண்டுக்காதீங்க, நாய் குலைக்கத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பார்த்து தோண்டு போகவே கூடாது. நீங்க உங்க கருத்தை தைரியமா பதிவு பண்ணுங்க. நாம தப்பா பேசல, அசிங்கப்படுத்தல, அபியூசஸ் பண்ணல. இந்த அரசு செய்யக்கூடிய பிரச்சனைகள், இந்த அரசு செய்யக்கூடிய கொள்ளை அடிக்கிறது, இவங்க மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை பத்தி மகளிர் அணி, ஐடிவிங் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும், நமது தளபதி அவர்கள் இருப்பார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. நன்றி.